இனி கடை பக்கமே போக மாட்டீங்க. ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக செய்து பாருங்கள். அதுக்கு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதோட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் அரைக்கப்பளவுக்கு காய்ச்சி ஆறின பால் ஊற்றி ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா இந்த பதத்தில் கிடைக்கும். மடிப்பாக விழுது பாருங்கள். ஈஸியாக மாவு கலந்துட்டோம். இப்போ இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எத்தனை தேவையோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இட்லி பாத்திரத்தில் வரிசலாக அடிக்கிடுங்க. அடியில் தண்ணி ஊற்றி இட்லி பிளேட்டை போட்டு இது மாதிரி வரிசலாக அடுக்கி கலந்து வச்ச மாவை பாதி அளவுக்கு ஊற்றிட்டு மேலே கார்னிஷ்க்கு பாதாம், பிஸ்தாவை பொடியாக கட் பண்ணி தூவி அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான கப் கேக் ரெடிங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு 4 மணி பலகாரம் ரெசிபி. ஈஸியாக ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒன்று சாப்பிட்டு டீ குடித்தாலே வயிறு ஃபில்லிங் ஆகிடும். ரொம்ப சூப்பராக பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி அரைக்கப்பளவுக்கு தயிர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து செஞ்சிங்கன்னா இதே டெக்ஸ்சரில் இதே மாதிரி சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள்.